வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான மார்க்கெட் எக்ஸ்பைரி எப்படி ரன் ஆகிருந்தது, ஸோ நாளைக்கான லெவல்ஸ் என்ன, நாளைக்கான ப்ராபபிலிட்டி என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்குறத நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பவும் போல் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் டேபிள் எப்படி பில்ட் ஆச்சு, ஸோ அதோட சினாரியோவை மேட்ச் பண்ணி அந்தந்த டயத்தில் நமக்கு எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகியிருந்தாங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஓப்பன் அப்படின்றது நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப்புக்கு மேலே எல்லா மிட் பாயிண்ட்டுக்கும் மேலே, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் ஆனதுமே நமக்கு 9:18 ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸில் நமக்கு டேபிள் எப்படி பில்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா, 500 கால் 400 புட்டு, 450 கால் 450 புட்டு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் அலைன்ஸாக வரைஞ்சி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது 500 கால் 400 புட்டு, 450 காலன் புட்டு. இப்போ 468 ஓப்பன், சரிங்க, 468 ஓப்பன். 450 அப்படின்றது கால் ஆப்ஷனும் இருக்காங்க, புட் ஆப்ஷனும் இருக்காங்க. 500ன்றது கால் ஆப்ஷன் இருக்காங்க, 400ன்றது புட் ஆப்ஷன் இருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் எல்லா மிட் பாயிண்ட்டுக்கும் மேலே, அதாவது 425ன்றது ஒரு மிட் பாயிண்ட்டு, 400ன்றது ஒரு மிட் பாயிண்ட்டு. இப்போ மிட் பாயிண்ட்டுக்கெல்லாம் மேலே ஓப்பன், நேற்றுக்கு லோ டு ஹை பாசிட்டிவ், இன்றைக்கி மேலே ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் பிலோ வர்றாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஓப்பன் பிலோ வர்றாங்க. இந்த ஒரு விஷயத்தில், இந்த சினாரியோவில் நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும். மிட் பாயிண்ட்டுக்கெலாம் அபவ் ஓப்பன் ஆகிட்டு அகைன் மிட் பாயிண்ட் வரும்போது ஏதோ ஒரு மிட் பாயிண்ட்டில் அவங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கோ அல்லது ஸ்ட்ராடல் பண்ணால் ஸ்ட்ராடலினுடைய பாட்டத்தில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்ட்ராடல் 450ன்றப்போ ஸ்ட்ராடலினுடைய பாட்டம் வந்து 400, டாப் வந்து 500 இல்லையா? அப்போ பாட்டம் அண்ட் டாப் இருக்கும்போது அதில் நமக்கு பாட்டம் வரணும் அல்லது டாப் போயிட்டு வரணும். ஆனால் அதுக்கு இடையிலே நமக்கு 425ன்ற ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் நல்லா கவனிச்சுக்கணும். எல்லா லெவல்ஸும் பக்கமாக இருக்குது. அதாவது 468 ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப்பு, ஒயிட் எட்ஜ் டாப்பு, ஒயிட் ரேஞ்சோட டாப்பு, ஷார்ட் எட்ஜோட டாப்பு, அடுத்ததாக நமக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு, ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு, ஷார்ட் எட்ஜோட பாட்டம். ஸோ இது எல்லாமே நெருக்கமாக இருக்கும்போது இதுக்குள்ளே மார்க்கெட் மாட்டிட்டாங்க அப்படின்னா சைட்வேஸ் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் காலோ அல்லது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டோ அந்த இடத்துல வந்து வரணும். ஆனால் அங்கே என்ன நடந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராங்கிள் இன் பிட்வீன் த ஸ்ட்ராடல். அதாவது ஸ்ட்ராடலு அது எங்கே இருக்குன்னா ஸ்ட்ராங்கிளுக்கு நடுவில் இருக்குது. அந்த மாதிரி மார்க்கெட் வந்து மாட்டிட்டாங்க. ஸோ மார்னிங் ஓப்பன் மார்க்கெட்டில் ஓப்பன் பிலோ வந்து நமக்கு கரெக்டாக நம்மளுடைய ஷார்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்டில் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகிறாங்க. மேலே போய் எது வரைக்கும்னா ஒயிட் எட்ஜோட டாப்பு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இந்த ஸ்ட்ராங்கிளுடைய டாப்புக்கு போயிடுறாங்க. போயிட்டு அகைன் திருப்பி கீழே வந்தவங்க ஓப்பனை கிடக்கல. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 9:36க்கும் டேபிள் அதே தான், 10:03க்கு கரெக்டாக நம்ம ஐவியும் எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கினுடைய ஐவி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கரண்ட் வீக் 14 ஜூன் எக்ஸ்பைரியுடைய ஐவி கால் சைடில் 8, புட் சைடில் நமக்கு 13. ஸோ ஐவியில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஐவியில் நேற்றுக்கு நம்ம நைட்டு பார்த்தோம் இல்லையா, நைட் வீடியோவில் பார்த்தா அந்த ஐவியில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்ததாக 11:54, அதாவது 500 மார்க்கெட்டை வந்து ரீச் பண்ணும்போது டேபிள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 400 450 அது 2 புட் ஆப்ஷன், 500 550 கால் ஆப்ஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க, 550 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட் அதுக்கு போகலை. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 500ன்றது நமக்கு ஒயிட் எட்ஜோட டாப்பு, 518ன்றது ஒயிட் ரேஞ்சோட டாப்பு. அப்போ ஒயிட் ரேஞ்சோட டாப்புக்கு மேலே போனாலும் 550 போயிட்டும் வரலாம், போகாமல் அதிலேருந்து திருப்பி ரிவர்சலும் வரலாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஓப்பன் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே போனவங்க அகெயின் 518ன்ற ஒயிட் ரேஞ்சோட டாப் நம்மளுடைய லெவலில் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர்றாங்க. எக்ஸாக்டாக இந்த இடத்துல நமக்கு 0 to 0 நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் வைஸும் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு மார்க்கெட் வந்து கீழே வர்றாங்க. கிட்டத்தட்ட 100% ப்ராஃபிட். என்ன ப்ரீமியம் பை பண்ணுமோ அந்த ப்ரீமியத்துலேருந்து டபுள் த அமௌண்ட். ஸோ கீழே வந்து நமக்கு எது வரைக்கும் வரணும், ஓப்பன் விட்டால் 450ன்றது மிட்டு இல்லையா, அந்த ஸ்ட்ராங்கிளுடைய மிட்டு அது வரைக்கும் வந்துடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 450 வரும்போது டேபிள் எப்படி மாறுறாங்க அப்படின்னா, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன். இங்கே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன், அதாவது 500 கால் 500 புட்டு, 400 புட் ஆப்ஷன், 450 புட் ஆப்ஷன்ற மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் மாறுறாங்க கரெக்டாக ஒரு 1:30 மணி டயத்தில். அப்போ 400 425ன்ற இடத்துல இருக்காங்க. அப்போ அகெயின் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே போக முடியாமல் அங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்து 3 மணிக்கு மேலே அந்த மூவ் நடக்குது. அதை விட்டுருங்க, அது வந்து
நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், அது வேறு விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எக்ஸ்பைரின்றது இந்த மாதிரி முடிகிறாங்க. ஸோ பையருக்கு மார்னிங்லேருந்தே நமக்கு கால்குலேஷன்ஸ் வைஸ் ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் வைஸ் கிடைக்கல. சினாரியோ வைஸ் இருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதாவது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் மேலே ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்டில் சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஹையை கிடக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த எட்ஜுக்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்ற அடிப்படையில் கால் சைடு ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் மினிமமாக 500ஓட வெளியே வந்துடும். இல்லை சார் 500 530 போயிருக்காங்க, நான் அது வரைக்கும் ஹோல்டு பண்ணுவேன். இல்லை இந்த இடத்துல வந்து ஸ்பைக் மொமெண்டம் கொடுத்து மேலே 500 பிரேக் பண்ணி ஷார்ட் ரேஞ்சோட ஒயிட் ரேஞ்சோட டாப்பை பிரேக் பண்ணிட்டாங்க, அங்கே போய் நான் காலை பை பண்ண வேண்டியதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ராப்பாக தான் இருக்குது. ஏன்னா 500 வரைக்கும் தான் நமக்கு டேபிளே இருக்குது. எக்ஸ்பைரி டேயில் சம் கேசஸில் எக்ஸஸாக, இது நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது எக்ஸ்பைரி டே அல்லது எக்ஸ்பைரி டேக்கு முந்தைய நாட்களில் கொஞ்சம் எக்ஸஸாக டேபிள் பில்ட் ஆகும். பட் மார்க்கெட் அங்கே போகிறதுக்கு 80% வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஸோ பையர்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ ஓடிஎம் ஆக்ட் ஆகும், அந்த இடத்துல ஓடிஎம் ஆக்டிவாகி வரும். ஆனால் அது அந்த இடத்துக்கு மார்க்கெட் போகாது. ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆல்மோஸ்ட் நமக்கு நேத்திக்கு டேபிளுக்கு கீழே தான் முடிச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் டேபிள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஸ்ட்ராடல் இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ப்ராப்பராக யாராவது ஒருத்தர் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களால் வந்து ஒயிட் ரேஞ்சோட டாப்புக்கு மேலே போயிட்டு கீழே வரும்போது புட் ஆப்ஷனையோ அல்லது இந்த சைடில் கால் செல்லிங்கோ உங்களால் பண்ணி ப்ராஃபிட்டாக அதை மாற்றிருக்க முடியும். ஸோ அதனால தான் நான் திருப்பி ரெண்டு தடவை நான் உங்களுக்கு அந்த இதில் சொன்னேன். எக்ஸ்பைரி டேக்கு முந்தைய நாள் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஸ்ட்ராடல் இருந்துச்சுன்னா அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சினாரியோ, இன்றைக்கி நடந்த இந்த சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி டேபிள் முடிஞ்சிருக்க டேபிளில் ஒரு சின்ன குழப்பம். நிறைய பேர் வந்து முடிஞ்ச உடனே என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எப்படி எடுக்கிறது, இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ 398 முடிச்சிருக்காங்க. ஒரு 2 பாயிண்ட் தான் நமக்கு மிச்சம். அதாவது 400க்கு ஒரு 2 பாயிண்ட் தான் கம்மி. அப்போ 300 நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 300 வந்து கிட்டத்தட்ட நமக்கு 1 2 3 4 5 6 7 8th பிளேஸில் இருக்காங்க, 8வது இடத்துல இருக்காங்க. ஸோ இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் வால்யூம் அண்ட் வேல்யூ அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாமே நீங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது 24,000 வேணால் ஸ்கிப் பண்ணலாமே தவிர 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஸ்கிப் பண்ணால் தான் நீங்கள் 300க்கு போக முடியும். அதர்வைஸ் இந்த இடத்துல 300க்கு நீங்கள் போகணும்னா அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவாக முடியலை. ஹை டு லோ ஃப்ளாட் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. இல்லை சார் எனக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது, நான் கீழே போகிற மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ளாட் க்ளோசிங். இதுக்கு முன்னாடி ஃப்ளாட் க்ளோசிங் நடந்த மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு போய் பாட்டுவாங்க. ஃப்ளாட் க்ளோசிங் நடந்த மார்க்கெட்டில் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் அபவ் இருந்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கல் கால் இருந்தால் மார்க்கெட் அகைன் உள்ளே தான் வந்திருக்காங்க. ஸோ அதையும் இங்கே ஒன்றும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அப்போ நாளைக்கு ஒரு வேளை கேப் டவுனே நடந்தாலும் ஓப்பன் அபவ் இருந்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் இருந்து, அதாவது ஐவி வந்து ட்ராப் அவுட் ஆகாமல் இருந்தது அப்படின்னால் மார்க்கெட் அகைன் எஸ்டர்டே லோவுக்குள்ளே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி. எஸ்டர்டே லோன்றது 300. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டமாக எதை எடுத்துக்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னா ஷார்ட் எட்ஜுடைய பாட்டம் அப்படின்றது 400, ஷார்ட் எட்ஜினுடைய டாப்ன்றது 400 தான். அப்போ ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டும் 400 தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை எடுத்துருப்போம். ஸோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் இதில். அதே மாதிரி ஒய்டஸ்ட் எட்ஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம் வந்து 400, ஒயிட் எட்ஜினுடைய டாப் வந்து 24,600. அப்போ 24,400 அப்படின்றது ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட், ஷார்ட் எட்ஜினுடைய டாப் அண்ட் பாட்டம் அதுதான். அதே மாதிரி 24,400ன்றது நமக்கு 24,600 நமக்கு ஒயிட் எட்ஜோட டாப்பு, 24,400 ஒயிட் எட்ஜோட பாட்டம். அப்போ 24,500 அப்படின்றது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட். இப்போ நமக்கு 400க்கு கீழே நாளைக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே, ஸோ கீழே தானே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேண்டியது. கீழே மார்க்கெட் 350 நியர்பை வரைக்கும் லோ வச்சுட்டு மேலே வந்து ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட் லோவிலேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட் மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு 350 அப்படின்றது ஒரு லோ. ஸோ அப்போ கீழே லோன்றது ஒரு ரேஞ்ச். அப்போ 400 அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம் அதுக்கடுத்த லெவலாக வரும். ஸோ அதையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம். ரேஞ்சை வந்து சின்னதாக தான் எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஹை டு லோ க்ளோஸ் அப்படின்னாலும் ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது ஃப்ளாட் க்ளோசிங் மீன்ஸ் 30 பாயிண்ட் தான் மைனஸ் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 275 நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
ஸோ அங்கேருந்து நீங்கள் ஒரு 40 பாயிண்ட் மைனஸ் பண்ணி 235. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இடம்ன்றது 235னா கீழே போயிடும் இல்லையா, ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டத்தை கடந்து போயிடும். ஆனால் இங்கே ஐடிஎம் புட் ஆப்ஷன் ஸ்டேபிளில் இன்னமும் எண்ட் ஆஃப் த செஷன் இருக்காங்க. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 24,500 மைனஸ் 130 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,370ன்றது ஒரு ஐடிஎம் லோவினுடைய டிமாண்ட் ஜோன். அதே மாதிரி 24,400 மைனஸ் 91 எடுத்துக்கிட்டால் 24,309ன்றது ஒரு ஐடிஎம் லோ டிமாண்ட் ஜோன். இதையும் எடுத்துக்கணும். அப்போ 400 புட் ஆப்ஷன் அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸு, 400 கால் ஆப்ஷன் அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ். அப்போ 400 கால் ப்ளஸ் 129 24,429. 400 புட் ஆப்ஷன் மைனஸ் 135 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,265. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ஒயிட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் பாட்டம் வந்துடுதா. அடுத்ததான் நமக்கு 135 ப்ளஸ் 129 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 134 264. அப்போ 24,664 அப்படின்றது நமக்கு ஒயிட் ரேஞ்சோட டாப். அதே இந்த சைடு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24,136 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இப்போ நீங்கள் வீக்லி ரேஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் 400 புட் ஆப்ஷன் 24,600 கால் ஆப்ஷனாக கிட்டத்தட்ட 189 பாயிண்ட். அப்போ 24,589 கீழே 24,200ன்னு வச்சுக்கலாம். அப்போ 24,200 டு 24,600ன்றதுக்கு நெக்ஸ்ட் வீக் ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது ஒயிட்ரா போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த வீக்லியிலே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த வீக்லி லெவல்ஸில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து 500க்கு போகலை, கீழே வந்தால் முடிச்சுக்கிறாங்க. ஸோ முக்கியமாக இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நாளைக்கு என்ன அப்படின்னு எடுத்திங்கன்னா ஐவி. ஸோ இந்த ஐவி இன்றைக்கி வந்து ஐவி கம்மியாக இருந்தனால மார்க்கெட் வந்து பெருசாக மொமெண்டம் கொடுக்கல. எண்ட் ஆஃப் த செஷன் எங்கேருந்து எடுத்துகிட்டு போனாலும் திருப்பி அதே எடுத்துகிட்டு வரும்போது தான் மொமெண்டம் வந்தது தவிர பிரேக் அவுட் பண்ணி பெருசாக கொடுக்கல. ஆனால் நாளைக்கு செஷனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கால் சைடில் ஆல்மோஸ்ட் ஒரு 7, புட் சைடில் 13. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மடங்கு அதிகமாக இருக்காங்க. அப்போ நாளைக்கு ஓப்பன் ஒரு வேளை கேப் டவுன் வச்சு ஓப்பன் அபோவ் இருந்துட்டாங்கன்னா என்ன ஆகுனா, புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுத்துருவாங்க. ஆனால் அங்கேருந்து டிகேவை எடுத்துகிட்டு போய் கடகடன்னு டிகே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் நெகட்டிவ் ஓப்பன் வைக்குதுன்னா கீழே போவாங்கன்ற அடிப்படையில் எடுக்காமல், நெகட்டிவ் ஓப்பன் வச்சாங்கன்னா ஓப்பன் பிலோ இருக்காங்களா, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் இருக்கா, ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜ் இருக்கா, நம்மளுடைய ரேஞ்சஸில் எந்த இடத்துல இருக்காங்க, ஒயிட் ரேஞ்சோட பாட்டத்துக்கு கீழே இருக்காங்களா, இல்லை ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டத்தில் இருக்காங்களா. ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டத்துக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா அங்கேருந்து நமக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஃபார்ம் ஆகுதா. ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஃப்ளாட் க்ளோசிங்கிறப்ப நாளைக்கு அவங்க அகெயின் உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா. இந்த மாதிரிலாம் யோசித்து தான் முடிவெடுக்கணும். ஃப்ளூக்கில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த இடத்துல போனாலும் எஸ்எல் அடிக்கும். இன்றைக்கி மார்னிங்கே எடுத்துக்கிங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக நம்மளுடைய இதுபடி மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டும் இல்லை, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் காலும் இல்லை. ஸோ நீங்கள் கால் சைடு என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு என்ன டைம் இந்த இடத்துல வரும்போது கால் சைடு எடுத்திருந்தீங்கனாலும் 9:30 மணிக்குள்ளே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும், புட் சைடு எடுத்திங்கனாலும் அடிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு, அது வந்து நமக்கு சினாரியோ வைஸ் என்ட்ரி கொடுத்துச்சு. பட் ஆப்ஷன் ப்ரீமியம் வைஸ் அந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கொடுக்கல. என்ட்ரி பையர் சைடில் எங்கே என்ட்ரி க்ரியேட் ஆகுதுன்னா இந்த ஏரியாக்குள்ளே தான் க்ரியேட் ஆகுது. இந்த மூவில் தான் மேலேருந்து கீழே வந்தாங்களா, இங்கே தான் பையருக்கு உண்டான மொமெண்டமே. ஒரே ஒரு ட்ரேடு கேபிட்டல் டபுள்ன்ற மாதிரி, அதாவது என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ என்ன பை பண்ணியிருக்கோமோ அதில் டபுள் த அமௌண்ட், என்ன ப்ரீமியம் பை பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரீமியம் டபுளாகவே நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய 0 to 0 கால்குலேஷன்ஸ் வைஸில் பக்காவே மார்க்கெட் முடிஞ்சது. ஸோ கவனத்தில் வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து ஒரு வாலட்டைல் வெனஸ்டேன்றது பொதுவாக வாலட்டைல் வெனஸ்டே வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹை டு லோ ஃப்ளாட் க்ளோசிங். ஆனால் ஹைக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படின்றது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ 150 பாயிண்ட் ஆல்மோஸ்ட். ஒருவேளை உள்ளே வரணும் அப்படின்னா அந்த ஹை அண்ட் லோவுடைய மிட்டை தாண்டி மார்க்கெட் மேலே போனால் ஃப்ளாட் க்ளோசிங் அப்படின்றனால மேலே போகும்போது ஹை அண்ட் லோ மிட்டை தாண்டி போயிடணும். ஃபஸ்ட் ஆஃப் செஷன்லேயே ஹை அண்ட் லோவுடைய நேற்றுக்கு ஹைக்கும் லோவுக்கும் உண்டான அந்த மிட்டை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு மொமெண்டம் கொடுத்து மேலே போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லை கேப் டவுன் ஓப்பன் வச்சுட்டாங்க மார்க்கெட்டு அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் வீக்லி லெவல்ஸு எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ வீக்லி லெவல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வீக்லி ஓப்பன் அப்படின்றது 24,306, வீக்லி லோன்றது 24,287. இதை தாண்டி கீழே ஓப்பன் பண்ணுறாங்களா, அப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்து தான் நமக்கு மந்த்லி எங்கே இருக்குது, மந்த்லி நமக்கு ஓப்பன் எங்கே இருக்குது. மந்த்லி ஓப்பன்றது நமக்கு 23,900. ஸோ அந்தளவுக்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இல்லை. அதே மாதிரி லாஸ்ட் மந்த்தினுடைய ஹைன்றது
24,261. அப்போ 24,261 லாஸ்ட் மந்த் ஹை, 24,287 அப்படின்றது லாஸ்ட் வீக்கினுடைய லோ. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். வீக்லி லோன்றது நமக்கு 287, மந்த்லி ஹை லாஸ்ட் மந்த்னுடைய ஹை 261. இதை தாண்டி கீழே இருந்தாங்கன்னா டேபிள் எப்படி பில்ட் ஆகுன்றதை பொறுத்து ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம் இருக்குல்ல நம்மளுடைய 24,130 அது வரைக்கும் போகிறது கூட ப்ராபபிலிட்டி டேபிள் பில்ட் ஆயிடுச்சுன்னா இருக்குது. அதர்வைஸ் பெருசாக மொமெண்டம் இருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது நமக்கு ஐவி ஸ்பைக் நடக்கணும். ஐவியில் முன்னேற்றம் இல்லைன்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருக்காது. ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.